என்ன எப்படி எளிய முறையில பெருக்கலாம் 3 முறை இருக்குது. நீ எது வேணுமோ அந்த முறையை பயன்படுத்திக்கோடா கண்ணு. புரியுதா? இப்ப கவனி. இப்ப இந்த 5 நமக்கு தேவையில்லை. நேற்று ஒரு இலக்கணால எப்படி பெருக்கணும்னு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? அதே முறைதான். 3 2 என்ன 4 2 அடுத்தது எதால பெருக்கிக்கணும்? 5 3 5 15 எங்க போடணும்? இங்க போடணும். புரியுதடா கண்ணு? அடுத்தது 4 5 20. இது எப்படி போடுறதுன்ற ஒரு குழப்பம் வரும். நல்லா கவனி. இந்த மூளை விட்ட மாதிரி வருது. அப்படி இந்த டயகனலுக்கு நேரா வரணும். வந்துருச்சுன்னா கரெக்டா வரும். 5 கூட்டினா 6 1 8 2 கூட்டினா 10க்கு மீதி என்னது? ரைட்டா? அதே மாதிரி இன்னொரு முறையிலையும் இருக்கலாம். இப்ப கவனிட இதுல நல்லா கவனிடாக்கன்னு முதல் இங்க இருக்கக்கூடிய 1ஆம் ஸ்தானமும் 1ஆம் ஸ்தானமும் 3 5 15க்கு மீதி அடுத்தது 10ஆம் ஸ்தானமும் 10ஆம் ஸ்தானமும் 4 2 8 ரைட்டாடா? இப்ப நல்லா கவனி. உள்ள இருக்கக்கூடிய 2 எண்ணையும் இருக்கிற 3 2 4 5 26 26 1 27க்கு மிச்சம் 8 2 10. கரெக்டாடா கண்ணு? 2 விடையும் கரெக்டா இருக்கா? அதே மாதிரிதான் அடுத்தது இன்னொரு முறையிலையும் பெருக்கலாம். நீங்க 2 இலக்கம் வந்துருக்குதா? அப்ப இப்படி கட்ட போட்டுக்கிறேன்னா இல்ல ஒரு சின்ன ஒரு காரியம் செய்யும். இந்த மூளை விட்ட ஒண்ணு லேசா வரைஞ்சு போடாங்க. இல்ல என்ன பண்ணிக்க நீ மூளை விட்ட ஒண்ணு. ஏன்னா நம்ம எப்பவுமே 2 2 இலக்க எண்களாக எழுதினாதான் கொஞ்சம் பரவாயில்ல. நல்லா கவனி. 4 2 என்ன 8 0 8 4 5 20 3 2 0 6 3 கொஞ்சம் கூட்டத கரெக்டா கூட்டணும். இப்ப இது இருக்குதா? இந்த கோடு வருதா? இந்த கோடை வேணும்னா நீ என்ன பண்ணிக்க? அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க. புரியுதா? புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்ப இங்க 5